சென்னை தரமணியில் தொடர்ந்து குடிநீரோடு கழிவுநீர் கலந்து கடும் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தரமணி, திருவள்ளுவர் நகர், கம்பர் நகர், பாரதியார் தெரு, புத்தர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அந்த பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் குடிநீரோடு கழிவுநீர் கலந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பயன்படுத்தியதால் பலர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குடிநீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேசுற மாதிரி பேசுறாங்க, அந்த தண்ணிய பாக்குறாங்க, நாட்டடிக்கா நம்ம சொல்ற மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. பேசுற மாதிரி பேசுறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளி மாணவிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட இளைஞரை பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. மண்மலையில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் ஆனைமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மாணவிகளிடம் இளைஞர் ஒருவர் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோரிடம் மாணவிகள் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த அவர்கள் போலீசாரின் கண்முன்னே அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் அவர் தண்டா பகுதியைச் சேர்ந்த வினித் என்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதால் மாணவிகள் பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்று வரும் நேரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.